This is V2 Lectures. I am Dr. Vanasha. வணக்கம். கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். அதை பற்றின இன்ட்ரடக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஹோல்டிங் கம்பெனி இஸ் எ கம்பெனி தட் கண்ட்ரோல்ஸ் அனதர் கம்பெனி. அதாவது வேறொரு நிறுவனத்தோட பிடிப்பை பெறக்கூடிய நிறுவனத்தை நம்ம ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். தன்னோட கட்டுப்பாடு, தன்னோட பிடிப்பை இழக்கக்கூடிய நிறுவனத்தை சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்ட்ரோலு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலி ஓனர்ஷிப் ஆஃப் மோர் தென் 50% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸில் 50% மேலே பெறக்கூடிய நிறுவனத்தை ஹோல்டிங் கம்பெனியும், அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை இழக்கக்கூடிய நிறுவனத்தை சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ஹோல்டிங் கம்பெனியை பேரண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம், சப்சிடரி கம்பெனியை கண்ட்ரோல்டு கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். சப்சிடரி கம்பெனி துணை நிறுவனம்னு யாரை சொல்கிறோன்னா, அனதர் கம்பெனி கண்ட்ரோல்ஸ் காம்போசிஷன் ஆஃப் இட்ஸ் போர்டு. ஒரு நிறுவனத்தோட போர்டு அதோடைய கட்டுப்பாடை மற்றொரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, மற்றொரு நிறுவனம் அவங்கள இயக்குறாங்க அப்படின்னா அவங்க துணை நிறுவனமாக செயல்படுறாங்க. அல்லது ஹோல்ஸ் மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அவங்களோட மொத்த பங்கு முதல்ல 50% மேலான பங்குகளை அவங்க இழக்கிறாங்க அப்படின்னாலும் வேறொரு நிறுவனத்தின் கீழே அவங்க செயல்படுறாங்க. அல்லது கண்ட்ரோலிங் அனதர் ஹோல்டிங் கம்பெனி விச் கண்ட்ரோல்ஸ் எ சப்சிடரி. ஒரு உதாரணம் பார்க்கலாம். எக்ஸு, ஒய்இ, இசட் 3 நிறுவனம் இருக்காங்க. இசட்டோட 50% மேலான பங்குகளை ஒய் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒய் இங்கே ஹோல்டிங் கம்பெனி, இசட் சப்சிடரி கம்பெனி. அதே மாதிரி ஒய்யோட 50% மேலான பங்குகளை எக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் ஹோல்டிங் கம்பெனி, ஒய் சப்சிடரி கம்பெனி. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இசட்டோட கட்டுப்பாடு எக்ஸுக்கிட்ட போயிடுது. இசட்டை யார் இயக்குவாங்க அப்படின்னா எக்ஸ். இப்போ ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். என்னென்ன டேர்ம்ஸ்னால் கேபிட்டல் ப்ராஃபிட், ரெவென்யூ ப்ராஃபிட், மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், குட்வில் ஆர் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், கேபிட்டல் ரிசர்வ், அன்ரிசர்வ் ப்ராஃபிட். இதெல்லாம் அதில் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். சரியா? இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேபிட்டல் ப்ராஃபிட் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி earned up to the date of acquisition. டேட் ஆஃப் அக்விசிஷனுக்கு முன்னாடி சப்சிடரி கம்பெனி ஈட்டிய லாபம் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக 1 அக்டோபர் 23 அன்னைக்கு எஸ் நிறுவனத்தோட 90% பங்குகளை ஹெச் நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1 அக்டோபர் 23க்கு முன்னாடி எஸ் நிறுவனம் ஈட்டிய லாபம் கேபிட்டல் ப்ராஃபிட். இதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சொத்தை மறுமதிப்பீடு செஞ்சு பெறப்பட்ட லாபமும், ஜென்ரல் ரிசர்வ் அதுவும், P&L அக்கௌண்ட்டும் இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டுங்கிற ஹெட்டிங்குள்ளார தான் வரும். ரெவென்யூ ப்ராஃபிட் earned by the company after the date of acquisition of shares by the holding company is revenue profit. அதாவது துணை நிறுவனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்ததுக்கு அப்புறமா பெறப்பட்ட லாபம் நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். சொன்ன எக்ஸாம்பிளில் 1 அக்டோபர் 23க்கு பிறகு ஏற்பட்ட லாபம், ஃபினான்ஷியல் இயர் 22-23 1 அக்டோபர் 23க்கு பிறகு ஈட்டிய லாபத்தை நாம் ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் சொல்கிறோம். மைனாரிட்டினா யாருன்னா, சப்சிடரி கம்பெனியில் மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் நம்ம மைனாரிட்டின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சப்சிடரி கம்பெனியில் மோர் தென் 50% ஆஃப் ஷேர்ஸ் யார் வச்சுருக்காங்க, ஹோல்டிங் கம்பெனி வச்சுருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்கள நம்ம மைனாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை தான் நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு துணை நிறுவனத்தில் 60% பங்குகளை யார் வச்சுருக்காங்க, ஹோல்டிங் கம்பெனி வச்சுருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 40% பங்குகள் யார்கிட்ட இருக்கும், மைனாரிட்டிகிட்ட இருக்கும். அப்படின்னா துணை நிறுவனத்தோட மொத்த பங்கு முதல்ல கேபிட்டல் ப்ராஃபிட்டில், ரெவென்யூ ப்ராஃபிட்டில் 40% தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்.
The holding company purchases the shares of subsidiary company at a specific price. It is the cost of investment. Subsidiary companyயோட maximum number of shares acquire பண்ணுறதுக்கு holding company spend some amount. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். இஃப் த ப்ரைஸ் பெய்ட் பை த ஹோல்டிங் கம்பெனி ஃபார் த ஷேர்ஸ் இஸ் ஹையர் தென் their வேல்யூ, த எக்ஸஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் குட்வில். அந்த காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு சப்சிடரி கம்பெனி வேல்யூவை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை நம்ம குட்வில் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்சிடரி கம்பெனி நம்ம வேல்யூ பண்ணும்போது 1 lakh காமிக்குது, ஆனால் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1,20,000. இந்த கேஸ் 20,000 எக்ஸஸாக அவங்க அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸஸ் 20,000 நம்ம குட்வில் அப்படி சொல்கிறோம். இஃப் த ஹோல்டிங் கம்பெனி பேஸ் எ ப்ரைஸ் விச் இஸ் லெஸ் தேன் their face value, it stands to gain. 1 lakh வேல்யூ பண்ணியிருக்கோம் கம்பெனியை, ஆனால் அவங்க 80,000 தான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் லெஸ்ஸராக பே பண்ணியிருக்காங்க. அந்த 20,000 நம்ம கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்கிறோம். த கெயின் ஆர் ப்ராஃபிட் ரெஃபர் டு அஸ் கேபிட்டல் ரிசர்வ். Unrealized profit. At the end of the year, goods sold by one company to another. It may be H to S or S to H. At a profit may remain unsold. End of the yearல H limited S limited goods sold பண்ணியிருந்தாலும் அல்லது S limited H limitedக்கு goods sold பண்ணியிருந்தாலும் அந்த goods sold ஆகாமல் குடோனில் இருக்குது அப்படின்னா அந்த குட்ஸுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஹெட்டிங்குள்ளார கொண்டு போகிறோம். இந்த வீடியோவில் ஹோல்டிங் கம்பெனினா என்ன, சப்சிடரி கம்பெனினா என்ன, இம்பார்ட்டண்ட் டேர்ம்ஸ் அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. டூ சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு V2 Lectures.